நம்மளுடைய முதல்வர் பண்ணதெல்லாம் மக்களுக்கு புரியாதா இல்லை தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? தாவேக தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெளியே வந்து இப்போ டைரெக்டாக பேசினது இப்போ தான் வச்சுக்கோங்களேன். தாவேக கட்சி உறுப்பினர்கள் கூட ஒரு முக்கியமான மீட்டிங், சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த மேடையில் பேசும்போது விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீதான அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அரசியல் பண்ண விருப்பம் இல்லைன்னு வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசும்போது நம்ம மேலே எவ்வளோ வன்மத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத அவர் பேச்சிலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்களுக்கு இதெல்லாம் புரியாதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்கிற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரோட் ஷோ பண்ணுறது இல்லை மக்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் கூட்டம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்குறது பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். அது போக எனக்கு சிறப்பு விதிமுறைகள்லாம் விதிப்பாங்க. அதாவது நான் பஸ்ஸுக்குள்ளே உள்ளே உட்காந்துனே தான் போகணும், வெளில எந்திரிச்சு கையெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே இப்படி விதிமுறைகள்லாம் எனக்கு மட்டும்தான் விதிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? நாங்கள் அதனால தான் நீதிமன்றத்துக்கு போனோம். உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு, சார் இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் தான் விதிக்கப்படணும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி விதிச்சுட்டு இருந்தால் வித்தியாசமாக இருக்குது. அதனால் எல்லா கட்சிகளுக்கும் காமன் கிரவுண்டில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விதிமுறைகளை அரசு தரப்பில் வழங்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடிருக்கோம். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, மக்களுக்கு இதெல்லாம் புரியாதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். இந்த கரூரோடு சேர்ந்து 5-6 மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம், போயிருக்கிறோம். அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா, இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான் நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம், மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கோன்னு வைங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது, மக்களுக்கு திமுக ஆட்சி மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, இதற்கான பதிலை ஆழமாக அழுத்தமாக 2026 எலெக்ஷனில் மக்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அப்படியே சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அப்படியே நீங்கள் வந்து திமுகவுக்கு பயங்கரமான பதிலடி கொடுத்தீங்கன்னாலும் உடனே திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்தில் போயிட்டு பதுங்கிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் அவங்களுக்கு காலகாலமாக வந்துட்டுருக்க விஷயம். திமுகவுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், இப்போவே எழுதி வச்சுக்கோங்க, மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மேட்டரை இப்போவே எழுதிக்கங்க, ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீர்ப்பு வரும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸையும் வெளிப்படுத்தியிருக்கார் விஜய் அவர்கள். நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி
மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். அதுக்கு அடுத்தது கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்தினான்னு சொன்னல, இங்கே தான் இப்போ அடுத்து வர்ற பாயிண்டில் தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வரப்போகிற 2026 எலெக்ஷனில் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று அப்படின்னோடனே கூட்டத்தில் இருந்து டிவிகே, இன்னொன்று அப்படின்னோடனே டிஎம்கே அப்படின்னு ஒரு சத்தம். அதை வந்து அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு விஜய் அவர்கள். இந்த தேர்தலில் அதிமுக பாஜகமெல்லாம் அப்படி ஓரமாண்டு இல்லை, நாங்களே நிற்கிறோம், டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி, நீங்கள் எல்லாம் சீன்லே கிடையாது அப்படின்றத அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு விஜய் அவர்கள். 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு.